நபர் ஒருவர் பெரும் குழப்பத்தோடும் கனத்த மனத்தோடும் சிவபெருமான் ஆலயத்துக்கு போறாரு. தன்னுடைய குழப்பங்களையும் கவலைகளையும் அதற்கான தீர்வுகளையும் சிவபெருமான்கிட்ட சொல்லி முறையிடலாம், அதற்கு என்ன தீர்வு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் சிவபெருமான் முன்னாடி போய் நிற்கும் பொழுது அவரால் வாயை தொடர்ந்து ஒன்றுமே பேச முடியல. பலபலன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாரு. தான் சொல்ல வந்த குறைகளை கூட அவரால் சொல்லவே முடியல. அப்படியே பின் திரும்பி அவர் வீட்டுக்கு போகலான்னு போறாரு. அப்போ அவர் கூட வந்த அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏன்பா சிவபெருமான் முன்னாடி உன்னுடைய குறைகளை சொல்லி அதுக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படிதான் நீ வந்த, ஏன் வாய் திறந்து ஒன்றுமே சிவன்கிட்ட நீ சொல்லாமல் போற, நீ பாட்டுக்கு அப்படியே அழுதுட்டு வர அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு சிவபெருமானோட அந்த அற்புதமான அழகான தோற்றத்தை பார்க்கும் பொழுது மனசில் அமைதி தான் ஏற்படுது. என்னுடைய குறையை சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லைப்பா, அதுக்கு பதிலாக அழதான் வருது, நான் என்ன பண்ணுறது, சரி வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அட போப்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களோட குறையெல்லாம் சொல்லாமல் நீ ஏன்பா இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பில் அவர் சொல்ல வந்த குறைக்கான தீர்வு அந்த அழைப்பில் வந்து சேர்த்துடுது. அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியல. என்னடா, நம்ம சிவ ஆலயத்துக்கு போய் சிவபெருமான்கிட்ட நம்ம குறைய சொல்லலான்னு போனோம், அதுக்குள்ளேயும் நம்ம குறைய கூட சொல்லலை, அதுக்குள்ளேயும் வந்து நமக்கு அதுக்கான தீர்வு கிடைச்சிச்சே சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தப்படுறாரு. அதனால சிவபெருமான் கோயிலில் போயிட்டு நம்ம உள்ள நுழையத்துக்கு காலை வச்ச உடனே சிவபெருமான் தீர்மானிச்சிடுவார். வர்றவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம், அவங்களுக்கு என்ன மனசில் குறை இருக்குன்னு சிவபெருமான் தீர்மானிச்சிடுவார். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன தரணுமோ அவர் நிச்சயமாக அவர் கொடுப்பார். சிவபெருமான சரணாகதியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாயை திறந்து அப்பா ஈஸ்வரா எனக்கு இது செய்யுப்பா அப்படின்னு கூட நம்ம சொல்லவே தேவையில்லை. அதற்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே அவர் முடிவு பண்ணிடுவார். அவனின்றி அணுவும் அசையுமா, அசையாது இல்லையா, உலகத்தையே கட்டியாலும் எம்பெருமானாச்சே அவன். ஓம் நமச்சிவாய.